இன்னைக்கு வரலட்சுமி விரதம் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னா எல்லா வருஷமும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மெயினாக லக்ஷ்மி எப்படி டெக்கரேட் பண்ண போகிறோம், லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷமும் என்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்க போகிறோம், நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் என்ன மாதிரியான ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாம், சவுகார்பேட் பாரிஸ் கார்னர்னு எங்கே வாங்கலாம், ஏன்னா நாங்கள் மோஸ்ட்டாக அங்கே தான் வாங்குவோம். அதே மாதிரி பிரசாதம் பண்ணுறதுலேருந்து தாம்பூலம் கொடுக்குற வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த பூஜையில் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். என்னோட அம்மா 15 இயர்ஸாக இந்த பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வணங்கின லக்ஷ்மி சிலையை எனக்கு கொடுத்ததுக்கப்புறம் அந்த ட்ரெடிஷனை நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான பக்தியும் அன்பும் இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த வரமகாலட்சுமி பூஜையை பண்ணலாம். ஏன்னா இவங்க தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இந்த பூஜைக்கு கிடையாது. ஸோ சின்ன வயசுலேருந்தே அம்மா கூட சேர்ந்து பண்ண இந்த பூஜையை நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கலசம் ரெடி பண்ணிடலாம். பூஜைக்கு ஒரு நாள் முன்னாடி கலசம் வச்சு லக்ஷ்மியை நம்ம வீட்டுக்கு ஆர்த்தி எடுத்து வரவழைக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் பூஜையை யார் பண்ண போகிறாங்களோ அவங்க தான் கலசம் எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி ஒரு நல்ல முகூர்த்த தேங்காய் வாங்கிட்டு அதில் மஞ்சள் தடவி குங்கும திலக வைக்கலாம். இந்த மாதிரி பேப்பரில் நாமளே பண்ணுற ஸ்டென்சில் கட்டு பார்க்க ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். மோஸ்ட்டாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் என்னென்னா, கலசத்தில் என்ன மாதிரி மங்கள பொருட்கள் போடலாம் அப்படிங்கிறது தான். லக்ஷ்மியை சார்ந்த திவ்ய பொருட்கள் 108 இருக்குது. ஆனால் நம்மளால் அவ்வளோ பொருட்கள் போட முடியுமான்னா கண்டிப்பாக இல்லை. நம்மளால் முடிஞ்சது நமக்கு அவைலபிளாக இருக்கிற ஒரு 11 இல்லைனா 21 மங்கள பொருட்கள் போடலாம். நான் என்னோட கலசத்தில் பச்சரிசி, காதோல கருகமணி, மாங்கல்ய கயிறு, குங்கும மஞ்சள், அப்புறம் பச்சை கற்பூரம், சோம்பு, ஏலக்காய், சந்தனம், அதுக்கப்புறம் ஜாதிக்காய், மாசிக்காய், வெத்தலைப்பாக்கு, பூ, கடைசியாக சில்வர் காயின். உங்ககிட்ட கோல்டு காயின் இருந்தால் நீங்கள் போடலாம். கோல்டு சில்வர் ரெண்டுமே போட முடியாதவங்க 1 ரூபி காயினும் சேர்த்துக்கலாம். மகாலட்சுமியோட 8 வடிவங்களை தான் அஷ்டலக்ஷ்மி கடாட்சம்னு சொல்கிறோம். அதில் முதலாவதா ஆதிலக்ஷ்மி. இவங்க நமக்கு மன நிம்மதியையும் ஆன்மீக அருளையும் கொடுக்குறவங்க. 2வதா தனலக்ஷ்மி, நமக்கு தேவையான பொருளாதார முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்குறவங்க. 3வதா தானியலக்ஷ்மி, நம்ம வீட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் குறைவில்லாத நிலையை ஏற்படுத்துகிறவங்க. 4வதா கஜலக்ஷ்மி, இந்த சொசைட்டியில் நமக்கான கௌரவம், பதவி, செல்வாக்கு கொடுக்குறவங்க. 5வதா சந்தானலக்ஷ்மி, குழந்தைகளோட ஆரோக்கியம், குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறவங்க. 6வதா வீரலட்சுமி, எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்குறவங்க. 7வதா விஜயலட்சுமி, இவங்களை வெற்றியின் சின்னம்னே சொல்லலாம். என்ன முயற்சி பண்ணாலும் அதில் வெற்றியை கொடுக்குறவங்க. கடைசியாக வித்யாலட்சுமி, ரொம்ப முக்கியமான கல்வி, அறிவு, ஞானம், திறமை போன்ற புத்தி கூர்மையை கொடுக்குறவங்க. அஷ்டலக்ஷ்மிகளையும் ரெசம்பிள் பண்ணுறதுக்காக இந்த வருஷம் 8 நெய் தீபம் தாமரத்தண்டு திரி போட்டு ஏற்றிருக்கேன். இந்த திரி உங்களுக்கு பூஜை பொருட்கள் சேல் பண்ணுற எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பஞ்சு திரிக்கும் இந்த தாமரத்தண்டு திரிக்கும் இருக்கிற ஸ்பெஷல் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது நமக்கு நேச்சுரல் ரிசோர்ஸ்லேருந்து கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்ச தாமரையிலேருந்து எடுக்கப்படுறதுனால நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குங்கிறது ஐதீகமாக நம்பப்படுது. வரலட்சுமி பூஜைன்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக வீட்டில் பண்ணுற லக்ஷ்மி பூஜைக்கு மெயினாக யூஸ் பண்ண வேண்டிய 2 பொருள், ஒன்று தாமரத்தண்டு திரி, 2வது பச்சை கற்பூரம். நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்கள் வெறும் கையோடு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த தாம்பூலம்ன்ற கான்செப்ட். அதில் கட்டாயம் இருக்க வேண்டிய பொருட்கள்னு பார்த்தா வெத்தலைப்பாக்கு, பழம், மாங்கல்ய கயிறு, மஞ்சள், குங்குமம், பூ, வளையல் மட்டும்தான். அதை தாண்டி கொடுக்குற பொருட்கள் எல்லாமே நம்ம விருப்பம் தான். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பிரசாதத்துக்கு அம்மா வீட்டிலேருந்து பாயாசமும் சுண்டலும் வந்ததுனால நான் ராகி லட்டுவும் பூரண கொழுக்கட்டையும் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கடைசியாக வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறமா அம்மனுக்கு திருஷ்டி சுற்றி போட்டாச்சு. நான் நினச்ச மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நிறைவாக இந்த வரலட்சுமி விரதம் பூஜை முடிஞ்சிருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்து விநாயகர் சதுர்த்தி vlogல சந்திக்கலாம்.